எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க சந்தை நேத்து மிக்ஸ்டா தாங்க இருந்தது. நாஸ்டாக் வந்து ஒரு 61 பாயிண்ட் அப்பு, டவ் ஒரு 91 பாயிண்ட் டவுனு, S&P 500 ஃபிளாட்டா தாங்க இருந்தது. நேத்து யுஎஸ்ல ஜாப் டேட்டா வந்திருந்ததுங்க. ஏடிபி ரிசர்ச்சோட ஜாப் டேட்டா. ஹையரிங் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. 2 வருஷத்துல இல்லாத அளவுக்கு. அக்ராஸ் த செக்டார்ஸ், சர்வீஸ் செக்டார், எஜுகேஷன், ஹெல்த் எல்லாத்துலயுமே ஹையரிங் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. டிமாண்ட் ஃபார் ஒர்க்கர்ஸ் அப்படின்றது வீக்கன் ஆயிருக்குங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்றது எல்லாருக்குமே புரியுங்க. ட்ரம்ப் அவர்களுடைய ட்ரேட் வார், டாரிஃப் இதான் காரணம். ஆனா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாங்க, ஃபெடரல் ரிசர்வை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண சொல்லி புஷ் பண்றாரு அவரு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணா குரோத்தை வந்து பூஸ்டப் பண்ணலாம், ஜாப் மார்க்கெட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது அவருடைய நம்பிக்கைங்க. அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்க. 85.77 இந்திய ரூபாயா இருக்கு. நாளைக்கு மானிட்டரி பாலிசி மீட்டிங்ல ஆர்பிஐ ஒரு 25 பேஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். கட் பண்ணாங்க அப்படின்னா ரூபாய் வந்து இன்னும் வீழ்ச்சி அடையும். பிரெண்ட் க்ரூடு ஒரு பேரல் 63.24 யூஎஸ் டாலரா இருக்குங்க. 159 லிட்டர். 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 40 ரூபாய் விலை ஏறி இருக்குங்க. 9130 இருக்கு. கோல்ட் பிரைஸ் வந்து ஒரு 10% வரைக்கும் கரெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆர்டிகிள்லாம் வந்திருக்கு. கரெக்ட் ஆனால் நம்மளுக்கு கன்சிடர் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அடுத்து நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு பாசிட்டிவா தாங்க ஓப்பன் ஆயிருந்தது. நேத்து எஃப்ஐஐஸ் ஒரு 1056 crores கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. டிஐஎஸ் வழக்கம் போல நெட் பையர்ஸ் தான் 2566 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க கேஷ் செக்மெண்ட்ல. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஐடி செக்டர்ல உள்ள அப்டேட்லாம் பார்ப்போம். HCL எடுத்துக்கிட்டோம்னா யூஐ பாத் அப்படின்ற நிறுவனத்தோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த யூஐ பாத் அப்படின்றவங்க யாருன்னா லீடர் இன் ஏஜெனட்டிக் ஆட்டோமேஷன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் எதுக்கு அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் அஜைலிட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்கு, அதாவது பிஸ்னஸை சுறுசுறுப்படைய வைக்கிறதுக்கு, தென் ஒர்க் ஃபோர்ஸ் எஃபிஷியன்சியை கூட்டுறதுக்கு. இந்த யூஐ பாத் HCL ரெண்டு பேருமே ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ல இந்தியாவில் ஒரு ஏஐ லேபை வந்து டெவலப் பண்றாங்க. அது போக இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா HCL வந்து யூஐ பாத்துக்கு நார்த் அமெரிக்கா, யூரோப்பு, ஏசியா பசிபிக்ல இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கம்பெனிக்குமே ஒரு வின்-வின் சுச்சுவேஷன் மாதிரி தாங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்த்தோம்னா 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. 30க்கு கீழே இருந்தாலும் கூட இதை விட விப்ரோ நல்ல வேல்யூவேஷன் இருக்கிறதுனால HCL சைடு இன்னும் நம்ம போகாம இருக்கோம். அடுத்து விப்ரோல ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனி வந்து யூஎஸ் செக்யூரிட்டி ஃபிர்ம் என்ட்ரஸ்ட் அப்படின்ற நிறுவனத்தோட ஒரு மல்டி இயர் டீல் போட்டிருக்காங்க. இந்த டீல் எதுக்கு அப்படின்னா அந்த என்ட்ரஸ்ட் அப்படின்ற நிறுவனத்தினுடைய ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை கூட்டுறதுக்கு, தென் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், தென் காஸ்ட் எஃபிஷியன்ட்டா ஐடி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்குங்க. என்ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட க்ரோத்தை ஆக்சலரேட் பண்ணணும், தென் அவங்களோட ஆப்ரேஷன்ஸை ஸ்கேல் அப் பண்ணணும். இதுக்காக விப்ரோ வந்து அவங்களோட சர்வீசஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே. விப்ரோவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 19 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கு. நம்மளோட மெயின் லிஸ்ட்ல இருக்கு. நம்ம 20க்கு கீழே தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாம். உடனே மேலே போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, நல்ல சான்ஸ் கிடைக்கும். அடுத்து டெக் மஹேந்திரால ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து ஒரு நெதர்லாண்ட் பேஸ்டு மல்டி சர்வீஸ் யூட்டிலிட்டி ப்ரொவைடர் ஹனீப் அப்படின்ற நிறுவனத்தினுடைய ஒரு டீல் சைன் பண்ணிருக்காங்க. இந்த டீல் எதுக்கு அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய ஐடி மாடர்னைசேஷனுக்கு தாங்க. ஸோ இந்த டீலை சைன் பண்ணதன் மூலமா டெக் மஹேந்திரா வந்து அந்த நெதர்லாண்ட் பேஸ்டு கம்பெனிக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜி எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட க்ரோத்தை பூஸ்டப் பண்றதுக்கு கம்பெனி சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஃபோர்த் அப்டேட் வந்து ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் லிமிடெட். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் Q4 ஃபினான்ஷியல் 25ல அவங்களோட லாஸ் அப்படின்றது பிரேக் ஈவன் ஆகிற நிலைமைக்கு வந்துருச்சுங்க. லாஸ் வந்து ஒரு 1.59 crores இருக்கு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் அண்ட் ட்ரெஷரி சர்ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5167 crores இருக்குங்க அஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் 25. ஓவராலா ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு 100.7 crores ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. சமீபத்தில் கம்பெனியோட சிஇஓ ரிட்டையர்ட் ஆனாரு. அதுக்கு பதிலாக கம்பெனி வந்து புது சிஇஓ போட்டாங்க. வெங்கடேஷ் அப்படின்றவரை போட்டிருக்காங்க. கம்பெனியுடைய சேர்மன் அசோகா பி ஹிந்துஜா அவர்கள் என்ன சொல்றாங்க, கம்பெனி வந்து ஒரு ஏஐ ட்ரிவன் ஃபியூச்சரை நோக்கி எவால்வ் ஆகி போயிட்டு இருக்கு, நல்ல ஃபியூச்சரை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி கான்பிடென்டான வேர்ட்ஸை கொடுக்குறாரு. கம்பெனிக்கு ஒரு டிஜிட்டல் மீடியா ஆர்ம் இருக்குங்க, நெக்ஸ்ட் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அவங்களுக்கு ஒரு 6 million கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. டோட்டலா கம்பெனியோட ஹெட் கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 18,347ங்க. 9 கண்ட்ரீஸ்ல 32 குளோபல் டெலிவரி சென்டர்ஸ் இருக்கு. சமீபத்தில் ஜனவரி 2025ல பெங்களூர்ல ஒரு நியூ சென்டர் ஒன்று ஓபன் பண்ணியிருந்தாங்க, ஏஐ பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜி டெலிவரி சென்டர் ஒன்று. ஸோ கம்பெனி இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. இதோட புக் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1000க்கு மேல இருக்குங்க. ஆனால் ஷேர் பிரைஸ் ஒரு 500க்கு பக்கமாக தான் இருக்கு. ஸ்மால் கேப் கம்பெனி தான். மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல கம்பெனி ப்ராஃபிட் பண்றப்ப நம்மளுக்கு நல்ல அப்ரிசியேஷன் இருக்குங்க, நல்ல டிவிடெண்டும் கிடைக்கும். இந்த வருஷம் எந்த டிவிடெண்டும் கொடுக்கல.
அடுத்து நால்கோ நிறுவனத்துல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து ஒரு 30,000 crores எக்ஸ்பான்ஷன் பிளான் வந்து சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே. அதாவது ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ரியோ டின்டோ கனடா அப்படின்ற நிறுவனத்தினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போட்டு டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பான்ஷன் ஆக்டிவிட்டியை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ரியோ டின்டோ கனடா அப்படின்றவங்க அவங்களோட ஸ்மெல்டர் டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு விருப்பப்படலை. அதனால இந்த ஒப்பந்தம் அப்படின்றது முறிந்து போற நிலைமையில இருக்குங்க. முறிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதனால நால்கோ என்ன பண்றாங்க, இந்த எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸை கொஞ்சம் ஒத்தி வச்சிருக்காங்க. இது நால்கோவுக்கு நல்ல செய்தி கிடையாது. இன்னைக்கு ஜூன் 5 வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. அதனால இந்த கிரீன் ரெவல்யூஷனை பூஸ்ட் அப் பண்றதுக்காக சவுத் இந்தியன் பேங்க், தென் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் ஆஃப் கேரளா, தென் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ப்ரமோஷன் கவுன்சில் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்டெப்பை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் வீட்டு வீட்டுக்கா டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா, அதுல சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் சீட்ஸ் ஒரு பேக்ல போட்டு எல்லா ஃபேமிலிக்கும் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே நல்ல செய்தி. இதுல சவுத் இந்தியன் பேங்க்கும் ஒரு மெம்பரா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அஸ் எ ஷேர் ஹோல்டரா எனக்கு மகிழ்ச்சியான செய்தி தான். அடுத்து அசோக் லேலாண்ட்ல ஒரு அப்டேட்ங்க. அசோக் லேலாண்டோட யூகே பேஸ்டு சப்சிடரி ஆப்ட்ரா பிஎல்சி அப்படின்ற நிறுவனம் சுவிட்ச் மொபைலிட்டியில ஒரு 1.01% ஸ்டேக்கை வாங்கியிருக்கிறாங்க டானே லிமிடெட்ல இருந்து. ஏற்கனவே ஆப்ட்ரா பிஎல்சிக்கு சுவிட்ச் மொபைலிட்டியில ஒரு 98.56% ஸ்டேக் இருந்தது. இப்போ அதை 99.57 மாத்திருக்காங்க. ஸோ இப்போ சுவிட்ச் மொபைலிட்டியோடைய 1.01% ஸ்டேக்கை தானே லிமிடெட்ல இருந்து எடுத்ததுனால இப்போ ஓவராலா சுவிட்ச் மொபைலிட்டியோட ஸ்டேக் எல்லாமே ஹிந்துஜா குரூப்ல தாங்க இருக்கு. 100% அக்வயர் பண்ணிட்டாங்க சுவிட்ச் மொபைலிட்டியை. அடுத்து ஆர்இசியில் ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனியோட போர்டு வந்து 1.55 லட்சம் கோடி ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஆர்இசி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்ல செய்தி தான். அடுத்து டாக்டர் ரெட்டியில் ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனி வந்து ஆல்வோடெக் அப்படின்ற ஒரு பயோடெக்னாலஜி கம்பெனி. அவங்க வந்து பயோசிமிலர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. அந்த கம்பெனியோட ஒரு கொலாபரேஷன் போட்டிருக்காங்க, ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த கம்பெனியோட சேர்ந்துக்கிட்டு இவங்க பயோசிமிலர் ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணுவாங்க, கமர்ஷியலைஸ் பண்ணுவாங்க, அதை டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுவாங்க. அதுதாங்க வந்து இந்த 2 பேரோட அக்ரிமெண்ட். இது வந்து டாக்டர் ரெட்டிக்கு நல்ல செய்தி. இப்ப குறிப்பா எந்த ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்றதுக்காக இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு கீட்ரூடி அப்படின்ற ஒரு பயோசிமிலர் கேண்டிடேட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக இதை வந்து குளோபல் மார்க்கெட்ஸ்ல கமர்ஷியலைஸ் பண்ணி 2 பேருமே சப்ளை பண்ணுவாங்க. இது டாக்டர் ரெட்டிஸ் லேபுக்கு நல்ல செய்திங்க. அதனால ஷேர் பிரைஸ் இன்னைக்கு ஒரு 2%க்கு மேல ஏறி இருந்தது. ஃபியூச்சர்ல இவங்க பயோசிமிலர்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நிறைய அப்படின்றத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோங்க. கம்பெனி இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பத்தி கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு கம்பெனியோட மார்க்கெட் கேப் எடுத்துக்கிட்டோம்னா 1 லட்சம் கோடி இருக்குங்க. கம்பெனி வந்து அன்லிஸ்டட் ஷேர் பிரைஸ் கடைசி 2 வாரத்துல 50%க்கு மேல ஏறி இருக்குங்க. அதாவது 700 800ல இருந்து இப்ப 1200 1250 ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கம்பெனி வந்து செப்டம்பர் 2025க்கு முன்னாடி லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. 46 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. பிரைஸ் டு புக் 6.4 டைம்ஸ் இருக்கு. இப்போதைக்கு கம்பெனில மெஜாரிட்டி போர்ஷன் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல தான் இருக்கு. 94.6% வச்சிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கோட்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது சம்பந்தமான செய்திகள் இதுவரைக்கும் எனக்கு எதுவும் வரலைங்க. கம்பெனி வந்து ஆஃபர் ஃபார் சேல்ல ஒரு 10,000 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் விற்கிறாங்க. தென் ஃப்ரெஷ் இஷ்யூஸ் வந்து 2,500 crores. இந்த டீட்டெயில் தான் இப்போதைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. பட் ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸோட ஐபிஓ அப்ளை பண்ணும் அப்படின்றதுக்காக ஹெச்டிஎஃப்சி பேங்க் கன்சிடர் பண்றது அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லாததுங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரொம்ப ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. நம்ம ஐபிஓல அப்ளை பண்ணி பார்ப்போம். லக் இருந்தா நம்மளுக்கு கிடைக்கும், இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருவோம். பட் ஓவர் வேல்யூடா இருக்கு. லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வாங்க முடியாது. சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, டாடா டெக்னாலஜிஸை பீட் பண்ற அளவுக்கு கூட இருக்குங்க. ஸோ லக்கு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். அடுத்து நால்கோ நிறுவனத்தை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த கேள்விக்கு சொல்லிட்டோங்க. நால்கோவுக்கு ஹிண்டால்கோ தேவையில்ல, ஹிண்டால்கோ நல்ல வேல்யூவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நால்கோ பத்தி கூட ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம் இல்லையா, ரியோ டின்டோ கனடா அந்த நிறுவனம் டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு, இதனால தாங்க நம்ம நால்கோவை அன்னைக்கே நம்ம கன்சிடர் பண்ண வேணாம்னு சொன்னோம். ஹிண்டால்கோ நீங்க கன்சிடர் பண்ணலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா. அடுத்து பிஜி இன்விட்டோட டிவிடெண்ட் நேற்று எல்லாருக்குமே கிரெடிட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க. அழகா அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸா பார்த்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு இப்பயுமே பிஜி இன்விட் கன்சிடரேஷன் லெவல்ல தாங்க இருக்கு. அடுத்து ஆயில் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணலாமா சார் நெக்ஸ்ட் 2 or 3 இயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படியே மாறிடுச்சுங்க. நான் ஃபுல்லாவே இவிஸ் ஓரியன்ட் ஸ்டாக்ஸா நான் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குறிப்பா டாடா மோட்டார்ஸ், அமர் ராஜா, அது ரெண்டையும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இவியை பொறுத்த வரைக்கும் ஆயில் செக்டரை நான் எப்பொழுதுமே பார்க்கறது இல்லை. சமீபத்தில் இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்ல கோல் இண்டியாவை மட்டும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் நான் கன்சிடர் பண்ணல.
நிறைய பேர் கோல் இந்தியா விருப்பப்பட்டு கேட்கறாங்க. அது போக இந்தியன் கவர்மெண்டே வந்து கோல் ப்ரொடக்ஷன் தென் கோல் ஃபயர் பவர் பிளான்ஸ்க்கு நிறைய டார்கெட்லாம் செட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்க்கு. அடுத்து செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் பத்தி கேட்கறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் புதுசா எங்கேயுமே செமிகண்டக்டர் ஏரியாவை தேடி போறது கிடையாதுங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் லிஸ்ட் ஆனா அன்னைக்கு நம்மளுக்கு லக் இருந்தா அது கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வேணும் உங்கள்கிட்ட வந்து மாசம் ஒரு 25,000 இருந்து ஒரு 50,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்ல டிஎஸ்எம்சி, இன்டெல் போன்ற நிறுவனங்களை கன்சிடர் பண்ணலாம். டிஎஸ்எம்சி 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. அதுவும் ஆல் டைம் ஹைல இருந்து நல்லா கீழே இறங்கி வந்திருக்கு. தென் இன்டெல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு $15 to $20 பக்கமா தான் இருக்கு. ரெண்டுமே லாங் டேர்ம்ல நீங்க வந்து வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களால 50,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க அதை ட்ரை பண்ணலாம். அடுத்து ஒரு நண்பர் வந்து ஹோல்டிங் கம்பெனிஸை கன்சிடர் பண்ணலாமா சார் லாங் டேர்முக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து ஒரு டைவர்சிபிகேஷனுக்காக ஒரு ஸ்மால் போர்ஷனை ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ்ல மட்டும் கன்சிடர் பண்ணிருக்கீங்க. அது பிரைஸ் டு ஏர்னிங்ஸும் நல்லா இருக்கு. இந்த குவார்டர் ப்ராஃபிட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க. புக் வேல்யூக்கு கீழே இருக்கு. டெட் டு ஈக்விட்டியும் 0.13 or 14 கிட்ட இருக்கு. அது போக அந்த இண்டஸ்ட்ரீஸ் ராம்கோ நிறுவனத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்றதுனால அதை மட்டும் தான் நான் கன்சிடர் பண்றேன். அதுவும் லார்ஜ் போர்ஷன்ஸ் கிடையாது, ஒரு ஸ்மால் போர்ஷன் மேபி டிவிடெண்ட் இன்கம் மட்டும் கூட அதில் நான் ஒரு சமயம் போடுவேன். பெரும்பாலும் மற்ற ஹோல்டிங் கம்பெனிஸை நான் பார்க்கறது இல்லை. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனை மட்டும் இப்போ வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது புக் வேல்யூக்கு கீழே இருக்கு, பட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அதிகமா இருக்கு. இன்னும் அது கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து ஒரு சில கேள்விகள் எது தொடர்பா இருக்கு அப்படின்னா ஜைடஸ், தென் டிசிபி பேங்க், மதர்சன், முத்தூட் மைக்ரோஃபின், தென் கேட்வே டிஸ்ட்ரிபாக், இதெல்லாம் எப்படி சார் கன்சிடரேஷனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. முதல்ல இதுல இருந்து வெளில அனுப்ப வேண்டியதெல்லாம் வெளில அனுப்பி விட்டுருவாங்க. டிசிபி பேங்க் புக் வேல்யூக்கு கீழே இருந்தாலும் கூட இப்ப சமீபத்துல ஒரு 20% மேல ஏறிடுச்சு. மேல ஏறினதுக்கு அப்புறம் நம்ம கன்சிடர் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது. அடுத்து மதர்சனை பத்தி நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடியே பேசணும். டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கு, அதனால அதையும் கழட்டி விட்டுருவோம். முத்தூட் மைக்ரோஃபின் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டேன். புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. மேபி செப்டம்பருக்கு மேல கம்பெனி நல்ல பொசிஷனுக்கு போகலாம். இன்னும் ஒரு 6 மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். அதனால நானும் அதை வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டேன். தென் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லாஜிஸ்டிக்ஸ்ல எனக்கு இந்த கம்பெனி நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதனால நான் கன்சிடர் பண்றேன். ஜைடஸ் என்னோட மெயின் லிஸ்ட்லயே இருக்கு. ஃபார்மா பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டி, ஜைடஸ், நாட்கோ, பயோகான் இந்த 4 தான் நான் கன்சிடர் பண்றேன். பட் பயோகான் டெட் டு ஈக்விட்டி அதிகம், பிரைஸ் டு ஏர்னிங்ஸும் அதிகம். அடுத்து ஒரு நண்பர் என்ன எழுதியிருக்கிறாரு, நான் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நாட்கோவும் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியும் தான் விலை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு மிஸ் ஆகல. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் இருக்கு. முத்தூட் மைக்ரோஃபின் இருக்கு, தென் டாக்டர் ரெட்டி இருக்கு, தென் இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கு, தென் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எங்கேயுமே போகல, அங்கேயே தான் இருக்கு. தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் இப்போ நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. இன்னும் ஒரு 10 ரூபாய் ஏறினாதான் நம்ம த்ரெஷ்ஹோல்டுக்கே வரும். தென் கர்நாடகா பேங்க் புக் வேல்யூ 310 என்னமோ இப்போ 198 தான் இருக்கு. தென் ராம்கோ இண்டஸ்ட்ரீஸும் விலை கம்மியா தான் இருக்கு. தென் பிர்லா சாஃப்ட் 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே தான் இருக்கு. சரி, பிர்லா சாஃப்ட் ஸ்மால் கேப், லார்ஜ் கேப்பான விப்ரோவும் கம்மியா தான் இருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. எதையுமே நம்ம மிஸ் பண்ணல, தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாம். ஒரே இதுலயே கொண்டு போய், அதுவும் ஆர்இசிலேயே கொண்டு போய் ஒரு 1000 ஸ்டாக் அதுல தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பணத்தை அதுல டம்ப் பண்றது எனக்கு சரியா படல. கவர்மெண்ட் பேக்டு தானே, அதனால கான்ஃபிடென்ட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. நால்கோவும் கவர்மெண்ட் பேக்டு தான். ஒரு 30,000 crore எக்ஸ்பான்ஷன் பிளானை நம்பி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த டீலே கேன்சல் ஆயிடுச்சு. நான் வந்து டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டான் கனடா நாட்டுக்காரன். இந்த மாதிரி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் திட்டங்கள்ல நிறைய முன்பின் இருக்குங்க. 1 ஸ்டெப் பேக்வர்ட் 2 ஸ்டெப் ஃபார்வர்டாகவும் இருக்கலாம், இல்ல 1 ஸ்டெப் பேக்வர்ட் 1 ஸ்டெப் ஃபார்வர்டாகவும் இருக்கலாம். 1 ஸ்டெப் பேக்வர்ட் 2 ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படின்னா ஓகேங்க. 1 ஸ்டெப் பேக்வர்ட் 1 ஸ்டெப் ஃபார்வர்ட்னா அந்த இடத்துலயே தான் இருப்போம். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.